ஹாய்ங்க. என்னோட பேர் தான் தஸ்லீமா ரோசி. என்னடா புதுசா இன்னைக்கு இன்ட்ரோலாம் குடுக்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லப் போறேன். என்ன ஸ்டோரின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவ முழுசா பாருங்க. இது ரீல்னு நெனைக்காதீங்க. இது ரியலாவே என்னோட லைஃப்ல நடந்துச்சு. லைஃப்ல எல்லாருமே எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் ஜாலியா தான் இருப்போம். அதே மாதிரி நானும் ஜாலியா கவலையே இருந்தாலும் இல்லாத மாதிரியே இருந்தேன். எவ்ளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே நான் பாட்டுல கடந்து வந்துட்டே இருப்பேன். ஏன்னா, எனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு அப்படின்னு நெனச்சு. பட் அப்பதான் அந்த ஒரு நாள் கனவு மாதிரி என்னோட லைஃப்ல அந்த ஒரு மரண பயத்த உண்டாக்குச்சு. ஏதோ ஒரு காத்து மாதிரி கண் மூடி கண்ண தொறக்கறதுக்குள்ள ஏதோ ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்த மாரி இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட எனக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லாத நாளா இருந்துச்சு. அந்த ஒரு நாள் என்ன நாள் அப்படின்னா 28/6/2025 4th இயர்ஸ் ஆனிவர்சரி எனக்கு. 1 வீக் பிஃபோர் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ஹேப்பியா சுத்திட்டு இருந்தேன். 27/6/2025 நைட் செம்ம ஹேப்பியா தூங்கிட்டு இருந்தேன். ஓகே, மார்னிங் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் 12 சரியான ஸ்டொமக் பெயின். என்னடா லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வலியை நான் அனுபவிச்சதே இல்லை அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியுமே சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். டைம் 5 ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வலியோட இப்படி நிற்பேன் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெயின்க்காக ட்ரிப்ஸ்லாம் போடுறாங்க. அப்பயுமே வலி கொஞ்சம் தான் குறைஞ்சது. அப்புறம் டாக்டர் சொன்னது, "அல்சர்னால இப்படி இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க வீட்டுக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் 2 பயங்கரமான பெயின். மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் நிக்கிறேன். அதே மாதிரி ட்ரிப்ஸ் போடுறாங்க. பெயின் கம்மியாச்சு. மறுபடியும் டாக்டர் சொன்னது ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு என்னால முடியவே இல்ல. லைட்டா வலி வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்கேனும் பண்றாங்க. ரிப்போர்ட் வாங்கிட்டு கொஞ்சம் பயத்தோட தான் வந்துட்டு இருந்தேன். ஈவினிங் 6 மறுபடியும் டாக்டர் வந்தாங்க. ரிப்போர்ட் பார்த்தாங்க. அப்ப டாக்டர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, "சாரி, உங்களுக்கு அப்பெண்டிக்ஸ். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அதுவும் வெடிக்கிற ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க. பெயின்க்காக நாங்க உங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் 2-3 ஹவர்ஸ்ல மறுபடியும் வலி வந்துருச்சு அப்படின்னா வெடிச்சிரும். உங்களை காப்பாத்துறதே கஷ்டம். உங்க உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்னோட மைண்ட் ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. இருந்தாலும் எப்படி ஒரு நாள் கூட வலி இல்லாமல் இன்னைக்கு மட்டும் இவ்வளோ வலி, அதுவும் அப்பெண்டிக்ஸ் வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கணும்னு சொல்கிறேங்க, கொஞ்சம் சந்தேகத்தோட இருந்தேன். பட் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் 2 டாக்டர்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்து செக் பண்ணேன். அவங்களும் சொன்ன வார்த்தை அதே சேம் தான். இருந்தாலும் நான் கொஞ்சம் மைண்ட் செட் வேற மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படிலாம் இருக்காது, எப்படி 24 ஹவர்ஸ்ல இந்த அப்பெண்டிக்ஸ் வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். பட் அந்த 2 டாக்டருமே சொன்னது அதே தான். உடனே அட்மிட் ஆயிக்கோங்க, ஆப்ரேஷனுக்கு 1.5 லட்சம் செலவாகும், உடனே பே பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னோட மைண்ட் ஃபுல்லா என்னோட பொண்ணு அமீரா தான். தனியா இருந்தா கூட எதுவும் தெரியாதுல்ல. எனக்குன்னு ஒரு அழகான தெய்வதை இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படுறதா அழுகுறதா என்ன பண்றோம்னு திணறி நின்னேன். அம்மாங்கிறவங்க உலகத்துல எல்லாருக்குமே கிடைச்ச பெரிய வரம்னு சொல்லுவாங்க. பட் என்னோட பொண்ணை மட்டும் நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு நினைப்பேன். என்னோட அம்மா என்ன நினைச்சு ஃபீல் பண்ணி டாக்டர்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க, என்னோட பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது பேசிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே பயம் அதிகமா இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சக்சஸும் இருக்கு ஃபெயிலியரும் இருக்குல்ல. ஸோ என்னோட பொண்ணை மட்டும் தான் நினைச்சு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட நாட்டத்துல ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அல்லாவோட நாட்டத்துல நல்லபடியா நான் வந்துட்டேன். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மனுஷனோட லைஃப் நிரந்தரம் இல்லாதது. எந்த ஒரு ப்ராப்ளமாவே இருந்தாலுமே உடனே சொல்யூஷன் தேடுங்க. என்னோட இந்த ஸ்டோரி ரீல்னு மட்டும் நினைக்காதீங்க. இது ரியலாவே என்னோட லைஃப்ல நடந்த ஒரு கதை. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கும். ஆமீன். இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோஸ்ல நான் பார்க்குறேன். பாய் பாய்.